ஒருவரும் கெட்டுப்போவதை விரும்பாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஒவ்வொருவரும் முக்கியம் என்பது. ஒவ்வொருவரும் முக்கியம், சிக்னிபிகண்ட் சிங்கிள்ஸ். ஆதாரமாக லூக்கா 15ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனிதன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரிய மாட்டானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிருக்கிறதை விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மட்டுமல்ல, ஒரு பெண் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கவனமாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் கடவுளுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இந்த சம்பவத்தை நாம் அறிவோம். இன்றைய மனப்பாட வசனமாக மத்தேயு 18ஆம் அத்தியாயத்திலிருந்து 14ஆம் வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். It is not my heavenly Father's will that even one should perish. இயேசுவின் காலத்தில் அவரை போல் அதிக வேலை பளு இருந்தவர் எவரும் இல்லை எனலாம். அவருக்கு வேலை அதிகம், இருந்த வேலையோ மிகவும் கொஞ்சம். எப்போது பார்த்தாலும் அவரை சுற்றி கூட்டம். ஆனாலும் தனிநபருக்கான அவருடைய அன்பும் அக்கறையும் எப்பொழுதும் குறையவே இல்லை. எடுத்துக்காட்டாக யோவான் சுவிசேஷத்தை பாருங்கள். முதல் அத்தியாயத்திலே பிலிப்பு, பேதுரு, நாத்தான்வேல் ஆகிய தனிநபர்களோடு அவர் நேரம் செலவிடுகிறார். 2ஆம் அத்தியாயத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த கானா ஊரில் உள்ள மணவீட்டில் உள்ள வேலைக்காரரோடு நேரம் செலவிடுகிறார். 3ஆம் அத்தியாயத்தில் அது இரவு வேளையாயிருந்தாலும் நிக்கோதேமு என்கிற ஒரு யூத பண்டிதனோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 4ஆம் அத்தியாயத்தில் அவ்வளவு களைப்பாயிருந்தும் அந்த சமாரிய பெண்ணோடு அவளுடைய ஆன்மீக தேவையை குறித்து உரையாடி கொண்டிருக்கிறார். 5ஆம் அத்தியாயத்திலே உதவியே இல்லாமல் அத்தனை ஆண்டுகள் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனுக்கு அவர் அன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். மீதி அத்தியாயங்களை நீங்களே படித்து பாருங்கள். சிலுவையில் கூட அவர் ஒரு நபரை பரதீசுக்காக ஆதாயம் பண்ணினார். தனிநபர்களை குறித்த அவருடைய கரிசனை, தனிநபருடைய முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் தம்மை பின்பற்றுவோருடைய மனதிலே ஆணித்தரமாக பதிப்பதற்காக இயேசு நாம் வாசித்த இந்த லூக்கா 15ஆம் அத்தியாயத்திலே 3 ஓமைகளை அடுத்தடுத்து சொன்னார். மேய்ப்பனுடைய 100 ஆடுகளிலே ஒன்று தொலைந்து போகிறது. 10 வெள்ளிக்காசுகளிலே அந்த பெண் ஒரு வெள்ளிக்காசை தொலைக்கிறாள். ஒரு தந்தையின் 2 மகன்களில் இளையவன் எங்கேயோ போய்விடுகிறான். ஆனால் இம்மூவரும்
தொலைந்ததை கண்டுபிடித்த உடனே தங்களோடு உள்ள அத்தனை பேரையும் கைதட்டி கூட்டி அவர் சந்தோஷப்படுகிறார். இது நாம் அறிவது என்ன? 1% மேய்ப்பன் தொலைத்தது 1%, 10% அந்த பெண் தொலைத்தது 10%, 50% அந்த தந்தை தொலைத்தது 50%. அது காரியம் அல்ல. ஒவ்வொருவரும் கடவுளுக்கு முக்கியம். திருப்பணியாளன் என்றால் யார் தெரியுமா? அதற்கு ஒரு டெபினிஷன், ஒரு வரையறை கொடுக்க வேண்டுமானால், இழந்து போனதை தேடிச் செல்கிறவனே திருப்பணியாளன். நம்முடைய இந்தியா தேடுவோர் நிறைந்த நாடு. தொலைத்தவர் கடவுள், தொலைந்தவன் மனிதன். தொலைத்தவர்தான் தொலைந்ததை தேடி வர வேண்டும். ஆனால் இந்திய மதங்களோ தொலைத்தவரை கண்டுபிடிக்க தொலைந்த மக்களை அங்குமிங்கும் துரத்துகின்றன. விளைவு 33 தெய்வங்கள். ஆனால் இறைவன் இயேசு மனிதனை தேடி வந்தார் என்பதே திருமறை கூறும் உண்மை. இன்னும் பாருங்கள், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை சுற்றி அத்தனை திரளான கூட்டம் நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பிய சகை என்பவன் ஒரு மரத்தின் மேல் ஏற வேண்டியதாயிற்று. ஆனால் இயேசு அவனுக்காக அங்கு நின்று அவனை கூப்பிட்டு, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார். கூட்டம் இருந்தாலும் ஒரு தனிநபரை குறித்த கரிசனை அவருக்கு குறைந்து போகவில்லை. சமுதாயத்தின் எல்லா துறைகளிலும் தேடுவோர் இன்றைக்கு நிறைய இருக்கின்றனர். சமூக அந்தஸ்து எதுவா இருந்தாலும் மனிதனுடைய தேவை ஒன்றுதான், அவனுடைய ஆன்மீக மீட்பு. அந்த பிலிப்பு நகரிலே ஒரு சிறை அதிகாரி பணிச்சிறை, அங்கே அவன் இருந்ததே சிறை கைதிகளை திருத்துவதுதான் அவனுடைய பணி. ஆனால் அவனே திருந்தாமல் இருந்தான். ஊழியக்காரரை, திருப்பணி விடையாளரை பார்த்த உடனே, மீட்படைய ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். ஒவ்வொருவரும் முக்கியம். எல்லாரும் முக்கியம் என்று சொல்வது ஒன்று. ஆனால் ஒவ்வொருவரும் முக்கியம் என கற்றுக்கொண்டால் தான் நாம் இயேசுவை போல் உண்மையான ஒரு ஊழியக்காரனாய் மாற முடியும். உண்மையான இயேசுவின் தொண்டனாய் மாறுவதற்கு முதல் படி ஒவ்வொருவரும் முக்கியம் என்று கற்றுக்கொள்வதே. சந்தியாகு ஐயர், மதுரையில் உள்ள சந்தியாகு ஐயர் என்பவர் கீர்த்தனையிலே நம்ம எல்லாரும் அடிக்கடி பாடுகிற அந்த பாட்டு தாசரை தரணியே, அதிலே அவர் விதமான ஒரு கவியை ஏற்றியிருக்கிறார். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம், ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுள்ளம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் முக்கியம் என்பது உம்முடைய தாற்பரியமாக, உம்முடைய திருச்சித்தமாக, உம்முடைய குமாரனுடைய பாணியாக இராதிருந்திருக்குமானால், கர்த்தாவே, இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். எங்களிலே பலரும் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. எத்தனையோ பேர் இருந்தாலும் நீர் எங்களை குறித்த கரிசனை நீர் ஒருபோதும் விட்டுவிடாது எங்களை தேடி வந்தீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் அவ்வளவு கரிசனையா இருந்திருக்கும் பொழுது, நாங்களும் ஆண்டவரே உம்மை அறியாத ஒவ்வொருவர் மேலும் அதே கரிசனையை காட்ட கர்த்தாவே நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட பாச உணர்வையும் கரிசனை நிறைந்த ஒரு உள்ளத்தையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கேட்கிறோம். கூட்டங்களை பார்த்து தனிநபர்களை அசட்டை செய்கிற இந்த காலத்து நாகரிகம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனதில் ஆணித்தரமாக அந்த சத்தியத்தை நீர் பதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென்.